மூன்று முடிச்சு. அத்தியாயம் 73. அவளின் அத்தை அவளை அறைக்கு செல்லும்படி கூறிவிட, அதற்கு மேல் அவளும் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக அறை உள்ளே வந்து நுழைந்து இருந்தாள். நேராக மெத்தையில் சென்று படுத்த அவள் கண் மூடவும் அந்த அறையின் கதவு தட்டப்படவும் சரியாக இருந்தது. யாரது என்று யோசனையுடன் சென்று கதவை திறக்க, வாசலில் நின்று கொண்டு இருந்த கௌதமை பார்த்ததும், இவரா என்று பார்த்தவள், என்ன என்று கேட்க, அடுத்த நிமிடம் அவளை பின்னோக்கி தள்ளி உள்ளே நுழைந்து இருந்தான் கௌதம். அதில் அதிர்ந்து போன அவள், என்ன பண்றீங்க அத்தா என்று அவள் திணறி கேட்க, அவன் அவளை அழுத்தமாக பார்த்து, ஏன் நான் வரக்கூடாதா என்று கேட்கவும், அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்கவும், உன்கிட்டதான் கேட்டேன், நான் வரக்கூடாதா என்று அவன் மீண்டும் கேட்கவும், அவளால் எப்படி சொல்ல முடியும் வரக்கூடாது என்று? அவளுக்கு அடுத்த வார்த்தை வரவில்லை. அவள் மௌனமாக நிற்கவும், நான் வந்த விஷயம், உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும் என்று கூறவும், என்ன டாக்குமெண்ட்ஸ் என்று அவள் புரியாமல் பார்த்தாள். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும். உன்னோட ஐடி, அப்புறம் உன்னோட பர்த் சர்டிஃபிகேட், இல்லைன்னா 10th மார்க் ஷீட், இல்லை 12th மார்க் ஷீட், அதுக்கடுத்து உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வேணும் என்று அவன் கூறவும், அதை கேட்டதுமே அவள் தயங்கி நிற்க, என்ன என்று அவன் அவளை அழுத்தமாக பார்க்கவும், அவள் இல்ல அது என்று அவள் திணறியபடி அவனை பார்க்கவும், என்ன ஆச்சு என்று அவன் கேட்கவும், அது அது என்று அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்க, அவளை பார்த்து கொண்டு இருந்த அவன் வேகமாக அவளை கடந்து கபோர்டு முன்பு சென்றவன் அதை திறக்கவும், வேகமாக முன்னால் வந்து அவள், இல்ல நானே தரேன் என்று வேகமாக கபோர்டை திறந்து அதன் உள்ளே இருந்த அந்த ஃபைலை வெளியில் எடுத்தாள். அவளுடைய சர்டிபிகேட், ஆதார் கார்டு என்று அனைத்தும் எடுத்து நீட்டவும், அதை வாங்கி கொண்ட அவன், இத முதல்ல கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்று கேட்டுவிட்டு அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றான். செல்லும் அவனை பார்த்த அவளுக்கு கேள்விகள் கேட்க முடியவில்லை. மிகவும் கஷ்டமாக இருந்தது. எப்படி கேட்பது? இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று இவன் கூறிவிட்டு செல்கிறான். அப்படி சென்றால் தன் அத்தை என்று நினைத்த அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அந்த சிந்தனையிலேயே இருந்தாள். அவள் அறையில் இருந்து வெளியில் வந்த கௌதம் நேராக அவன் அறை உள்ளே நுழைய, அங்கு அமர்ந்து இருந்த ரித்விக், என்னடா என்ன ஆச்சு என்று கேட்கவும், சர்டிபிகேட் எல்லாம் வாங்க போயிருந்தேன் மச்சான், ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா என்று ரித்விக்கிடம் கேட்கவும், அவன் சரி என்று சொன்னதும் உடனே ரோஹித் எண்ணிற்கு அழைப்பு விடுத்த கௌதம் விஷயத்தை கூறி அழைப்பை துண்டித்தான். இருவரும் அங்கு இருந்து கிளம்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ் நோக்கி பயணத்தை தொடங்கி இருந்தனர். அவர்கள் ஆபீஸிற்கு வர அங்கு ரோஹித் காத்து இருந்தான். என்னடா என்று கேட்கவும், தன்னுடைய திருமணத்தை ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்று அவன் கூறவும், பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று ரோஹித் கூறவும், இப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்னடா என்று கௌதம் கேட்கவும், 30 நாளுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணணும் என்று ரோஹித் கூறவும், 30 நாள் ஆகுமா என்று கௌதம் கேட்க, ஆமாம் என்று ரோஹித் கூற, ஆனா ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன் என்று உறுதியாக கூறினான் கௌதம். ஆனா இப்ப எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லடா, அப்புறம் என்ன, இனிமே அந்த வீட்டிலே இருக்கலாமே என்று ரோஹித் கேட்கவும், சில நொடி மௌனத்திற்கு பிறகு, இல்லடா என்னால அந்த வீட்டுல இருக்க முடியும் என்று தோணல. எல்லாரும் இத்தனை நாள் அவளை பார்த்து கொண்டது ரொம்ப ஒரு மாதிரி, கொஞ்சம் நாள் அவ கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று கௌதம் கூறவும், அப்படி சொல்லு மச்சான், ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தங்கச்சி கூட லைஃபை என்ஜாய் பண்ண ஆசைப்படுற என்று சிரிப்போடு ரோஹித் கேட்கவும், சரி கொடு என்று அவன் கையில் இருந்த டாக்குமெண்டை வாங்கி நேராக உள்ளே நுழைந்தான். அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் ஒருவர், அவனுக்கு மிகவும் தெரிந்த ஒருவர் அங்கு உள்ளே சென்று அவன், ஹலோ அண்ணா என்று புன்னகையோடு அழைக்கவும், எப்படி இருக்க ரோஹித் என்று அவர் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று புன்னகையோடு கேட்க, எனக்கு என்னடா நான் சூப்பரா இருக்கேன். ஆமா என்ன இந்த பக்கம் என்று அவர் கேட்கவும், இவன் என்னுடைய நண்பன், இவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், ஆனா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு வந்திருக்கான் என்று கூறவும்,
அப்படியா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. 1 மாசத்துல பண்ணிடலாம் என்று கூறவும், 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ண முடியாதா அண்ணா? என்று கேட்கவும், முடியாதுடா, வாய்ப்பே இல்ல என்று அவர் கூறவும், அப்படியா? என்று அவன் தயங்கவும், நீங்க வேணும்னா 5 நாள் முன்னாடி கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க. கோவில்ல கூட ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட்டை சேர்த்து வச்சுக்கோங்க என்று கூறவும், சில நொடி யோசித்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவும், தேங்க்ஸ் என்று கூறி, அப்போ ப்ரொசீஜர் இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சரியா இன்னையிலிருந்து 30 நாள்ல நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவர் கூறவும், தேங்க்யூ so மச் என்று கூறி மற்ற அனைத்து வேலைகளையும் முடித்து மூவரும் வெளியில் வந்தனர். ஆனா நீ வீட்டுக்கு மூத்த பையன், பெருசா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களேடா என்று நிறுத்தினான் ரோஹித். ஆமா, பண்ணதான் செய்வாங்க, அப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃபும் நல்லபடியா இருக்கணும் தானேடா. இத்தனை வருஷம் அவளை கஷ்டப்படுத்திட்டு இப்போ கிராண்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி மறுபடியும் எனக்கே கொடுக்கையில எனக்கு விருப்பம் இல்லை. சிம்பிளா கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போனா மட்டும் போதும்னு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு அடுத்து கொஞ்சம் நான் ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கிராண்டா ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்று தன் மனதில் இருக்கும் விஷயத்தை கௌதம் கூறவும், நீ சொல்றதும் சரிதான் என்று ரோஹித் மற்றும் ரித்விக் இருவரும் கூற, சரி ஃபர்ஸ்ட் எந்த கோவில்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க என்று கௌதம் கேட்கவும், சில நொடி யோசித்தவன், டேய் வடபழனி முருகன் கோவில் நல்லா இருக்கும், அங்க போகலாமா என்று ரோஹித் கூறினான். அப்போ ஓகே என்று பேசிய மூவரும் ஒன்றாக கிளம்பி அடுத்த சில நிமிடத்திற்குள் அந்த கோவில் முன்பு வாகனத்தை நிறுத்தியிருந்தனர். உள்ளே சென்று ரிஜிஸ்டர் பற்றி பேசலாம் என்று அவர்களும் அனைத்து விஷயத்தையும் கூறி அதற்கான பணத்தை கட்டி என்று அனைத்தையும் முடித்து வெளியில் வந்த மூவரும் அடுத்து என்ன என்று கேட்கவும், அடுத்து எல்லாமே அஸ்வினியோட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று கூறிய கௌதம், எல்லா ப்ரொசீஜரும் ஆரம்பிச்சு விட்டாச்சு இல்லையா, வீட்டில் போய் விஷயத்த சொல்லிட்டு அஸ்வினியோட பேரண்ட்ஸ் நேரில் மீட் பண்ணி சொல்லிட்டு வரணும்னு நினைக்கிறேன் என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே நீ நேரில் போய் மீட் பண்ணி சொல்ல போறியா? வாய்ப்பே இல்லடா, வாய்ப்பு இல்லடா, பேரண்ட்ஸ் கிட்ட விட்டு பேச சொல்லு, அதுதான் கரெக்டா இருக்கும் என்று ரோஹித் கூறவும், சில நொடி மௌனத்திற்கு பிறகு, சரி நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன் என்று கூறிய கௌதம் தன் நண்பனை அணைத்து விடுவித்து, சரி மச்சான் நான் கிளம்புறேன் என்று ரோஹித்திடம் கூறி கௌதம் அங்கு இருந்து கிளம்பி இருந்தான். சரி மச்சான், என்ன ஹெல்ப்னாலும் கேளு என்று ரோஹித்தும் கூறவும், கண்டிப்பா என்று புன்னகையோடு கூறி தன் நண்பனை அணைத்து விடுவித்து, சரி மச்சான் நான் கிளம்புறேன் என்று கௌதம் சொல்லவும், சரி மச்சான் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளு என்று ரோஹித் கூறவும், கண்டிப்பாக என்று புன்னகையோடு கூறி கௌதம் மற்றும் ரித்விக் இருவரும் வீட்டை நோக்கி பயணத்தை தொடங்கவும் ரோஹித் அவனது வீட்டை நோக்கி பயணத்தை தொடங்கி இருந்தான். வீட்டின் முன்பு வாகனத்தை நிறுத்தி இருந்த கௌதம் வீட்டின் உள்ளே வேகமாக நுழைந்தான். அம்மா என்று அழைத்தபடி வந்த அவன் அந்த ஹாலில் யாரும் இல்லாததில் நேராக அறையின் முன்பு சென்று அறையின் கதவை தட்டினான். நீ பேசிட்டு வாடா, நான் ரூமுக்கு போறேன் என்று கூறிய ரித்விக் அங்கு இருந்து நகர்ந்து கொள்ளவும், சரி என்று தலையசைத்த கௌதம் அறையின் வாசலில் நின்று மீண்டும் ஒரு முறை கதவை தட்ட, கதவை திறந்த சுப்பிரமணி உள்ளவா கௌதம் என்று அழைக்கவும் உள்ளே நுழைந்தான். என்ன கௌதம் என்று சுப்பிரமணி கேட்கவும், அப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் 30 நாள் ஆகுமாம். என்னால 30 நாள் வரைக்கும் இங்க இருக்க முடியும்னு தோணல. அதனாலதான் சிம்பிளா கல்யாணம் கோவில்ல வடபழனி முருகன் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று கௌதம் கூறவும், கௌதம் என்று அதிர்ச்சியோடு அழைத்தார். முழுசா நான் ஒன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கல. ஜஸ்ட் கொஞ்ச நாள் அஸ்வினி கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், போதுமா என்று அமைதியாக அழுத்தமாக கூற, அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. ஏற்கனவே முடிவு பண்ணி இருக்க மாதிரி இப்போ கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு 30 நாள் கழிச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ ரிஜிஸ்டரையும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி இருக்கேன் என்று கூறவும், அதை கேட்டதுமே உன்னுடைய விருப்பம்தான் கௌதம் என்று சுப்பிரமணி கூறவும், சரி கல்யாணத்தை பத்தி கண்டிப்பா அஸ்வினி குடும்பத்துக்கு தெரிவிக்கணும் இல்லையா என்று கௌதம் கேட்கவும், அதை கேட்டதும் சாந்தி நிமிர்ந்து பார்த்தார். நீங்க தான் பேசணும். நீங்க 2 பேரும் போய் அத்தை மாமா
கிட்ட பேசி நான் வந்த விஷயத்தையும் சொல்லி கல்யாணத்தை இன்னும் ஒரு வாரத்துல வச்சிருக்க போறதையும் சொல்லி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி நீங்க மாமா அத்தையையும் கூடவே கூட்டிட்டு வந்துருங்க. அஸ்வினிக்கு அவங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா என்று கௌதம் கூறவும் அதை கேட்டதுமே அவர்கள் எதுவும் பேச முடியாமல் சரி என்று தலையசைத்தனர். நாளைக்கு காலையில போறீங்க, வரும்போது ஃபேமிலியோட தான் ரிட்டர்ன் வரீங்க என்று கௌதம் கூறவும் அதை கேட்டதுமே சரிப்பா, நாளைக்கு காலையில போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் நாங்க வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு தான் வருவோம் என்று சுப்பிரமணி கூறவும் சரி, இப்பவே கால் பண்ணி மாமா எல்லார்கிட்டையும் பேசிருங்கப்பா. ஏன்னா அங்க யாழினி இருக்கா இல்லையா, யாழினி அங்க இருக்கிற எல்லாருக்கும் லீவ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணா எல்லாரும் ரொம்ப பெட்டரா இருக்கும் இல்லையா என்று கௌதம் கூறவும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் என்று சாந்தி சொல்லவும் அறையை விட்டு வெளியில் வந்தான் கௌதம். அங்கு அமர்ந்து இருந்த பாட்டியை ஒரு பார்வை பார்த்து எதுவும் பேசாமல் படி ஏறவும் கண்ணா என்று அவர் அழைப்பில் நின்றான். பாட்டிக்கு எதுவும் சொல்ல மாட்டியா என்று அவர் கேட்கவும் அவன் மௌனமாக நிற்கவும் பாட்டிக்க மன்னிக்க மாட்டியா? பாட்டி தப்பு பண்ணிட்டேன் தங்கம், புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன், தப்புதான், பெரிய தப்புதான், மன்னிக்க மாட்டியா என்று அவர் கேட்கவும் அதை கேட்டதுமே மன்னிக்க வேண்டியதும் நான் இல்ல, என்னுடைய மனைவி என்று அத்தனை அழுத்தமாக கூறினான். மனைவி என்ற வார்த்தையை ஒரு வேளை நீங்கள் மட்டும் அஸ்வினியை என் மனைவியாக பார்த்து இருந்தால் இப்படியெல்லாம் செய்து இருக்க மாட்டீர்கள் என்ற உள் அர்த்தம் இருந்த போதும் அதை உணர்ந்து கொண்டார் அவர். தலை குனிந்து கொள்ள வேகமாக படியேறி அவன் தன் அறை உள்ளே நுழைந்து கொண்டான். அத்தியாயம் 74. அந்த கார் அந்த வீட்டின் முன்பு நின்று இருந்தது. காரில் இருந்து முதலில் இறங்கி இருந்த சாந்தி அந்த வீட்டை நிமிர்ந்து பார்த்தார். சிறியதாக ஓடு வீடாக இருந்த அந்த வீடு மொத்தமாக மாறி ஒரு அடுக்கு மாடியாக மாறி இருந்தது. மிகவும் பெரியதாக அத்தனை அழகாக வான நிறத்தில் வெளிப்பூச்சி பூசப்பட்டு இருந்த அந்த வீட்டின் வாசலில் காரின் சத்தம் கேட்டு வேகமாக வெளியில் வந்தான் மதன். பள்ளியின் இறுதி ஆண்டில் இருந்த அவன் வாசலில் நின்று இருந்த இருவரையும் பார்த்ததும் அம்மா அப்பா அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க என்று குரல் கொடுத்து உள்ள வாங்க மாமா அத்தை என்று புன்னகையுடன் அழைக்கவும் வந்துட்டோம் என்று புன்னகையோடு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர் இருவரும். தன் மகனின் குரல் கேட்டு கிச்சனில் உணவை வேக வேகமாக சமைத்து கொண்டு இருந்த மங்களம் வெளியில் வந்தார். வாங்க மதினி, வாங்க அண்ணா என்று புன்னகையுடன் அழைத்து உட்காருங்க என்று இருக்கையை காட்டினார். அங்கு அழகான சோஃபா ஒன்று போடப்பட்டு இருந்தது. அதில் இருவரும் அமர்ந்து கொள்ள கிச்சனிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து போனை எடுத்து தன் கணவரின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார். அண்ணா எங்க மதினி என்று சாந்தி கேட்கவும் இப்ப அவங்க தோட்டத்து பக்கமா போனாக, நீங்க வருவீங்கன்னு தெரியும், இவ்வளோ நேரம் இங்கதான் இருந்தாங்க, இப்பதான் பம்பு செட்டை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க என்று கூறவும் பரவாயில்ல மதினி, அண்ணா மெதுவா வரட்டும் என்று கூறியபடியே தண்ணீரை குடித்து தன் கணவனிடம் நீட்ட அவரும் குடித்து முடித்து இருவரும் புன்னகைத்தனர். என்னங்க மதினியும் அண்ணாவும் வந்துட்டாங்க என்று போனில் அந்த பக்கம் இருந்த பைரவருக்கு விஷயத்தை கூற இதோ கிளம்பிட்டேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த பைரவர் தன் எதிரில் நின்று இருந்த தன் நண்பனை பார்த்து கேசவா மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வந்துட்டாங்க என்று கூறவும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானும் வரேன் என்று கூறவும் சரி என்று தலை அசைத்து அவர்கள் நேராக வீட்டை நோக்கி நகர்ந்தனர். அனைவரும் அந்த வீட்டின் உள்ளே அமர்ந்து இருந்தனர். இருவரும் வேகமாக வீட்டின் உள்ளே வந்த பைரவர் அங்கு அமர்ந்து இருந்த இருவரையும் பார்த்து புன்னகையோடு கை கூப்பினார். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள என்று கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் மச்சான் என்று புன்னகையோடு கூறிய அவர் நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும் எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா சுகமா இருக்கோம் என்று கூறும் பொழுது மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்தாள் அவள் யாழினி. அவளை பார்த்ததுமே அட வாமா யாழினி நல்லா இருக்கியா என்று சுப்பிரமணி கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் மாமா, அக்கா எப்படி இருக்காங்க என்று கேட்க உங்க அக்காவுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கா என்று கூறிய பொழுது நன்றாக இருக்கிறாளா என்று அவரது மனசாட்சி குத்தியது. அந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே மௌனமாகினார். என்ன ஏதாவது குடிக்க கொடுத்தியா என்று பைரவர் கேட்கவும் என்னங்க சாப்பிட்ற நேரம் ஆகி போச்சு, சாப்பாடு ரெடியா இருக்கு, எல்லாரும் சாப்பிட வாங்க என்று புன்னகையோடு மங்களம் அழைக்கவும் ஆமா சாப்பிட வாங்க என்று அழைக்க அனைவரும் சாப்பிடுவதற்கு டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தனர். உணவை பரிமாறினார் மங்களம்.
கஸ்தூரியும் அங்கு வர அனைவரும் புன்னகையோடு பேசியபடி உணவை முடித்தனர். அப்புறம் என்று பார்க்கவும் பிள்ளைகளின் பக்கம் பார்வை சென்றது. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குப்பா, நான் படிக்க போறேன் என்று கூறிய அவள் மதனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மாடிக்கு சென்றாள். யாழினியும் மதனும் மாடிக்கு சென்ற பின்பு அந்த ஹாலில் இருந்தனர் பெரியவர்கள் மட்டுமே. அண்ணா, 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோமே, கௌதம் திரும்பி வந்ததுமே கல்யாணத்தை பண்ணலான்னு பெருசா பண்ணலான்னு முடிவு பண்ணி இருந்துச்சு. ஆனா என்று அவர் நிறுத்தவும், ஆனா என்னப்பா என்று கேள்வியில் அவர் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. பின்னே மகளை பெற்றவர் அல்லவா, தன் மகளின் வாழ்க்கை அல்லவா ஏதேனும் சொல்லிவிடுவாளோ என்று பயத்தில் இருந்தார். அவர் சொல்ல போகும் பதிலுக்காக காத்து கொண்டு இருக்க, இல்ல கௌதம் என்ன சொன்னா அப்படின்னா, இப்போதைக்கு கல்யாணத்தை பெருசா பண்ண வேண்டாம், சிம்பிளா கோவில்ல நம்ம குடும்பத்துல தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம், தெரிஞ்ச உறவினருக்கு மட்டும் சொல்லி சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 30 நாள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். கௌதம் ஊருக்கு வந்துட்டான், ஒரு வாரம் ஆகுது என்று சாந்தி கூறவும், அதை கேட்டதும் சொல்லவே இல்லையம்மா, சொல்லியிருந்தா நாங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்போமே என்று பைரவர் கூறவும், இல்லனா வரும்போது அவன் மட்டும் வரல, அவனுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக, அதனால உங்ககிட்ட சொல்ல முடியாம போச்சு, மன்னிச்சிடுங்க அண்ணா என்று சாந்தி கூறவும், பரவாயில்லம்மா, இருக்கட்டும், மாப்பிள்ளை நல்லா இருக்காரு தானே என்று பைரவர் கேட்கவும், அவனுக்கு என்ன அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கான், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே உங்க எல்லாரையும் கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கிளம்பி இப்பவே வந்துடணும், ஒரு வாரம் நீங்க அங்கதான் இருக்கணும், நீங்க அஸ்வினி கூட இருக்கணும்னு கௌதம் விருப்பப்படுறான், நீங்க எல்லாருமே அஸ்வினி கூட இருக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம், அதனால நீங்க எல்லாரும் கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு இருக்கான், உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வர காரையும் அனுப்பிவிட்டு இருக்கான் என்று கூறவும், அட எதுக்குமா, நாங்க பின்னாடியே வருவோமே என்று பைரவர் கூறவும், இல்ல அண்ணா, கௌதம் ரொம்ப உறுதியா சொல்லிட்டான், அவனோட பேச்ச மீற முடியல என்று சாந்தி கூறவும், அதை கேட்டதுமே சில நொடி யோசித்த அவர் அனைவரையும் பார்க்க, எங்களுக்கு சம்மதம் என்று அனைவருமே தலையசைத்தனர். ராகுல் கிட்டையும் ரேவதி கிட்டையும் பேசணும் என்று கேட்டார். ரேவதி கஸ்தூரி கேசவனின் மகள், சில வருடங்களுக்கு முன்பு பிறந்தவள், இப்பொழுது 6 வயதில் இருக்கும் சிறிய குழந்தை. ரேவதியும் என்ன சொல்லிவிட போறாங்க, எல்லாரும் கிளம்பலாம், சென்னை போய் சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும், பிள்ளைங்க கூட இருந்த மாதிரியும் இருக்கும் என்று கேசவன் கூறவும், அப்புறம் என்ன, எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் வருகிறோம் என்று கூறவும், அப்ப எல்லாரும் கிளம்பிடுங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க அண்ணா என்று கூறவும், சரி என்று தலை அசைத்து அனைவரும் கிளம்பினர். தன் மகளுக்காக வாங்கி வைத்திருந்த நகைகள் அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்தார் அவர். அனைத்து பொருட்களையும் அவரும் பேக் செய்ய தொடங்கினார். இப்ப என்னங்க பண்ண போறீங்க என்று பைரவரை பார்த்து மங்களம் கேட்கவும், இரு பார்க்கலாம், அங்க போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்னென்ன சீர் வாங்கணுமோ இது எல்லாத்தையும் அங்கேயே பார்த்துக்கலாம் என்று பைரவர் கூறவும், ஆனா நம்ம ஊர்ல பார்த்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் செலவு குறைஞ்சு போகும், அங்க தெரியாத மனுஷங்க என்று மெல்லிய குரலில் மங்களம் கூறவும், மங்களம் பார்த்துக்கலாம் விடுடி என்று கூறி பேசியபடி சில லட்சம் எடுத்து அவர் பர்சில் பத்திரப்படுத்தி தன் மனைவியின் கையில் கொடுக்க, சரிங்க நான் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன் என்று வாங்கி கொண்டார். அதன் பிறகு அனைத்து பொருட்களையும் எடுத்து பேக் செய்து அந்த மாலை நேரத்தில் அனைவரும் மதுரையில் இருந்து கிளம்பி இருந்தனர் சென்னை நோக்கி. தன் அம்மா அப்பா வரும் விஷயம் தெரியாமல் தன் அறையில் படுத்து இருந்த அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக படுத்து இருந்தாள். பின்பு வீட்டில் ஒரு வேலை இல்லை, கோவிலுக்கும் செல்ல வேண்டாம் என்று கௌதம் உறுதியாக கூறிவிட அவன் பேச்சை மீற முடியாத நிலை. அவன் கண்களை அவளால் நேருக்கு நேராக பார்க்கவே முடியவில்லை. அவன் அம்மா அப்பா பாட்டி என்று அனைவரையும் அதட்டி உருட்டி வைத்து இருக்க, இவள் எம்மாத்திரம் என்றுதான் அவள் மனதிற்குள் தோன்றிக் கொண்டு இருந்தது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் மௌனமாக மெத்தையில் படுத்து விட்டத்தை பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் அந்த நேரம் அறையின் கதவு தட்டப்படவும் யார் என்று கதவை திறக்க வாசலில் நின்று இருந்தான் கௌதம். அவனை பார்த்து அவள் தலை குனிந்து கொள்ளவும், கீழவா என்று கூறவும், எதுக்கு என்று கேள்வி எழுந்தது. ஆனால் கேட்க முடியுமா அவனிடம்? அவள் மௌனமாக சரி என்று தலையசைத்து அறையின் கதவை மூடி மெதுவாக வெளியில் வந்தாள். அவன் முன்னால் நடக்க அவனுக்கு பின்னால் இறங்கினாள்.
அவள் அவன் போனை எடுத்து வந்தாச்சா என்று கேட்கவும் வந்துட்டோம் என்று அந்த பக்கம் கூறிய பதிலில் சீக்கிரம் என்று அவன் நடையை வேகமாக்கினான். இருவரும் கீழே வர வீட்டின் முன்பு வந்து நின்றது அந்த 2 வாகனம். அவள் புரியாமல் 2 காரை பார்க்க முதல் காரில் இருந்து இறங்கிய அவள் அக்கா என்று சந்தோஷமாக கூச்சலுடன் இறங்கிய யாழினியை பார்த்த அடுத்த நிமிடம் அஸ்வினியின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரியதாக விரிந்து யாழினி என்று சந்தோஷமாக அழைக்க இருவரும் வேகமாக ஓடி சென்று ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டனர். அஸ்வினிகா என்று யாழினியை அடுத்ததாக இறங்கிய மதன், ராகுல் இருவரும் அனைவருமே வேகமாக ஓடி வந்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டனர். மூவருக்கும் நடுவில் சிக்கி இருந்தாள் அஸ்வினி. அத்தனை சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. பல வருடங்களுக்கு பிறகு மூவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து இருக்கிறாள். பல வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல். கொரோனா வந்த நேரத்தில் இருந்து ஊர் தடை. அதன் பிறகு எந்த ஊருக்கும் போக முடியாது. அதன் பிறகு அவர்கள் கல்லூரி படிப்பு என்று அனைவரும் மூழ்கிவிட இவளாலும் வெளியில் செல்ல முடியவில்லை. தன்னுடைய வீட்டிற்கு கூட கடைசி 2 வருடங்களாக செல்வதே இல்லை. அதற்கு முன்பாவது அவ்வப்போது போய்விட்டு வந்து கொண்டு இருந்த அவள் அதன் பிறகு மொத்தமாக தன் தாய் வீட்டை மறந்து போயிருந்தாள். தாய் வீட்டை நினைக்கும் நேரம் சிறிது சிறிதாக குறைந்து பின்னே நிற்பதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த அவளுக்கு அவளின் அம்மா வீட்டை பற்றிய நினைப்பு வரும். அப்படி சிறு துளி அளவும் யோசிக்க விடாமல் நிற்பதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த அவளுக்கு அவளின் அம்மா வீட்டை பற்றியா நினைப்பதற்கு துளி அளவும் நேரம் வந்துவிடப் போகிறது. யோசிக்க விடாமல் வேலை வரிசை கட்டி இருந்து இருக்க இன்று அவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் பார்த்ததில் ஆனந்தத்தை கொடுத்து இருந்தது. அனைவரையும் அணைத்து விடுவித்த அவள் புன்னகையோடு எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் என்று கூறி அப்பா அம்மா வந்திருக்காங்க என்று யாழினி மதன் இருவரும் நகர்ந்து கொள்ள அங்கு கண்களில் கண்ணீர் நிறைய நின்று இருந்த பெற்றவர்களை பார்த்ததும் அடுத்த நிமிடம் ஓடி சென்று அப்பா என்று தன் அப்பாவையும் அம்மாவையும் ஒரே நேரத்தில் அணைத்து கொண்டாள். அவர்களும் அவளை அணைத்து கொண்டனர். பாசமாக தன் மகளின் தலைமுடியை வருடி கொடுத்த பைரவரின் கண்களில் இருந்து அப்படி ஒரு கண்ணீர் வடிந்தது. தன் அப்பாவிடம் இருந்து பிரிந்த அவள் அப்பா என்று அவரின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளுக்கு மனம் கனத்து போனது. அஸ்வினி என்று குரலில் திரும்பி பார்த்த அவள் மாமா. அவள் மாமா, தாய் மாமா. தாய்க்கு பின்னால் இன்னொரு உறவு என்பது தாய் மாமன் அல்லவா? தன் மாமனை பார்த்ததுமே மாமா என்று ஓடி சென்று இறுக்கமாக அணைத்து கொள்ள அவளது அத்தையும் அணைத்து கொண்டாள். இருவருக்கும் நடுவில் நின்று இருந்த அவளுக்கு அத்தனை சந்தோஷமும் அழுகையும் சேர்ந்தே வந்தது. அந்த குடும்பத்திற்கு நடுவில் அஸ்வினி நின்று கொண்டு இருக்க அதனை பார்த்த வீட்டின் வாயிலில் கணேஷ், மல்லிகா, லக்ஷ்மி பாட்டி, திவ்யா, ஹரி என்று அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்றுதான் தோன்றியது. தாங்கள் தான் மிக மிக தவறானவர்கள். தங்கள் கண்ணோட்டம் மிக மிக தவறான ஒன்று. தங்கள் வீட்டின் வேலைக்காரி என்று நினைத்தவள் அந்த வீட்டின் இளவரசி என்று அந்த சிறு நிமிடத்தில் அனைத்தும் அவர்களின் கண்களில் இருந்து வந்த கண்ணீரும் அவள் மீது அவர்கள் வைத்து இருக்கும் பாசத்தை சுட்டிக்காட்டியது. அனைவரும் அப்படியே உறைந்து இருந்தனர் அஸ்வினியை பார்த்தபடி. அத்தியாயம் 75. தன் அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அத்தையின் மகன் என்று அனைவரையும் அணைத்து விடுவித்த அவள் அங்கு குட்டியாக நின்று இருந்த ரேவதியை பார்த்து ரேவதி குட்டி என்று அவள் கன்னத்தை வருடி கொடுத்த அவள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ நல்லா இருக்கியாடா என்று கேட்டார் கஸ்தூரி. நான் நல்லா இருக்கேன் அத்தை என்று புன்னகையோடு கூறினாள் அவள். எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடு என்று கௌதம் கூறவும் அதில் திரும்பி அவள் கண்ணீரை துடைத்து வாங்க எல்லாரும் உள்ள வாங்க என்று அனைவரையும் பார்த்து புன்னகையுடன் அழைத்தாள். அவள் அனைவரும் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். வாங்க மாமா என்று புன்னகையுடன் கௌதம் அழைக்கவும் நல்லா இருக்கீங்களா மாப்ள என்று பைரவர் கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா என்று புன்னகையுடன் கூறினான். நல்லா இருக்கீங்களா அத்தை என்று மங்களத்தை பார்க்க நல்லா இருக்கேன் தம்பி என்று அவரும் கூற நல்லா இருக்கீங்களா சித்தப்பா என்ற கௌதம் வார்த்தையில் நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாப்பா என்று அவரும் கேட்க புன்னகையுடன் நன்றாக இருக்கிறேன் என்று கூறினான் அவன்.
அதன் பிறகு வீட்டின் உள்ளே அனுப்பி வைத்து இருக்க அங்கு நின்று இருந்த 3 இளைஞர்களையும் பார்த்தான். மூவரும் அவனை அழுத்தமாக பார்த்தபடி இருக்க, என்னடா என்று கேட்கவும், எங்க அக்கா உங்க தகுதிக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தானே எங்க அக்காவை இங்க கூட்டிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து இருக்கீங்க. நீங்க எங்க அக்காவுக்கு எந்த அளவுக்கு தகுதியா இருக்கீங்கன்னு நாங்க செக் பண்ண வேண்டாமா என்று யாழினி கேட்கவும், அதை கேட்ட கௌதம், தாராளமா செக் பண்ணலாமே. என்னுடைய தகுதி உங்க அக்காவுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுவீங்களா? கடைசியில செக் பண்ணிட்டு மார்க் போட்டுடுவீங்க தானே என்று அவன் கேட்கவும், பார்ப்போம் என்று யாழினி கூறவும், மார்க்க போட்டிடுவியா என்று மீண்டும் கௌதம் கேட்க அவள் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். வக்கீல் மேடம் என்று அவன் புன்னகையோடு அழைக்கவும் அவள் திரும்பி அவனை பார்க்கவும், இப்பவே என்கிட்ட இப்படி வாதாடுறீங்க? உங்களுக்கு எதிரில் வர்ற வக்கீல எல்லாரையும் போட்டு தாக்கிடுவீங்க போலையே என்று அவன் கேட்கவும், கண்டிப்பா என்று அவள் ஒரு புருவம் உயர்த்தி கூற, பேச்ச மாத்தாதீங்க. எங்க அக்காவுக்கு நீங்க தகுதியான ஆளா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று யாழினி கூறவும், ஒருவேளை தகுதி இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவ என்று கௌதம் யோசனையுடன் கேட்க, உங்களை கண்டிப்பா என் அக்காவோட வாழ்க்கையில சேரவே விடமாட்டேன் என்று அவள் கூறவும், என்ன என்று அவன் அதிர்ச்சியாக பார்க்கவும், ஒருவேளை நான் எடுக்கிற முதல் கேஸே உங்களோட விவாகரத்து கேஸா கூட இருக்கலாம் என்று அவள் கூறவும் அதிர்ச்சி அடைந்தான் கௌதம். கல்யாணமே ஆகலடி, உன் அக்கா கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். எடுத்த உடனேயே விவாகரத்து பேச்சு எடுத்துட்ட, வாய கழுவு என்று கூறிய கௌதம் புன்னகையோடு, உள்ள வாங்க, மெதுவா செக் பண்ணுங்க, எத்தனை பரீட்சை வச்சாலும் அத்தனை பரீட்சையிலையும் நான் ஜெயிக்க தயாரா இருக்கேன் என்று கௌதம் கூற, அந்த வார்த்தையே அவன் அஸ்வினி மீது வைத்து இருக்கும் காதலை அவளுக்கு காட்டியது. ஆனால் இத்தனை வருடம் தன் அக்காவை இந்த வீட்டில் கூட்டி வந்து உட்கார வைத்து அவளை தன் அத்தானுக்கு ஏற்ப வளர்த்து விட்டதை நினைத்த பொழுது யாழினிக்கு கோபம் வந்து இருந்தது. ஆம், சில வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு சில விஷயங்கள் மட்டுமே தெரியப்பட்டு இருந்தது. 2 வருடங்களுக்கு முன்பு வந்து இருந்த கொரோனா நேரத்தில் அவளது பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்த நேரம். அதில் யாழினி இந்த சமயத்தில் அஸ்வினியை இங்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று உறுதியாக கூறினாள். அதுதான், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு விட்டுட்டாங்களேப்பா, அக்காவை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போய் கூட்டிட்டு வந்துருங்க என்று அங்கு அமர்ந்து இருந்த தன் அப்பாவிடம் சென்று நின்று இருந்தாள் யாழினி. அதை கேட்டதுமே அவர் மௌனமாக இருந்தார். என்னப்பா, போய் கூட்டிட்டு வாங்க, அக்கா அங்க தனியா தான் இருப்பா, நம்ம கூட இருந்தா சந்தோஷமா இருப்பா. ப்ளீஸ், நம்ம கூட அக்கா இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ப்ளீஸ்ப்பா, இத்தனை வருஷம் படிப்பு ஸ்கூல் இப்படின்னு எல்லாமே போயிடுச்சு, இப்பதான் ஃப்ரீயா இருக்கா, ப்ளீஸ்ப்பா கூட்டிட்டு வாங்கப்பா என்று அவள் கெஞ்சி கேட்டு இருந்த அந்த நேரம், அதை கேட்டதுமே அவர், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா என்று அவர் கூற, முடியவே முடியாது, நீங்க போய் அக்காவை கூட்டிட்டு வாங்க. 3 வானர படைகளும் அவர் முன்னால் சென்று நின்று கேட்டுக்கொண்டு இருந்தனர். முடியாது என்ற குரலில் மூவரும் திரும்பி பார்க்க அங்கு கஸ்தூரி வந்து நின்று இருந்தார். எதுக்குமா முடியாது என்று ராகுல் கேட்கவும், முடியாதுடா, அஸ்வினி இந்த வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வர முடியாது என்று அவர் கூறவும், ஏன் அத்தை என்று யாழினி கேட்கவும், மதினி என்று மங்களம் அழைக்க அவள் முன்பு கண்மூடி திறந்தார் கஸ்தூரி. அஸ்வினி இந்த வீட்டோட மக மட்டும்தான், ஆனா அந்த வீட்டுக்கு போக போற மருமக என்று கூறவும், என்ன அத்தை சொல்றீங்க என்று புரியாமல் கேட்டாள் யாழினி. கௌதமுக்கு ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அவனுடைய ஜாதகம் நம்ம அஸ்வினியோடைய ஜாதகத்தோட தான் பொருந்தி இருக்கு, அதனாலதான் அஸ்வினிய கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி இப்போ இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க என்று கூறவும், என்ன சொல்றீங்க அத்தை என்று அவள் புரியாமல் சற்று அதிர்ச்சியோடு கேட்கவும், ஆமா, அதனாலதான் உங்க அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க, அஸ்வினிக்கும் சம்மதம், அதனால அவங்க கௌதமுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவதற்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. கௌதம் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இருக்கான். கௌதமுக்கு பட்டிக்காட்டுல இருக்கக்கூடிய அஸ்வினிய எப்படி பொருத்தமாகுவா, அதனால தான் அஸ்வினிய அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. உன்னால அவளை இங்க கூட்டிட்டு வர முடியாது, என்னதான் அந்த வீட்டில் அவ நம்மளோட பொண்ணாவே இருந்தாலும்
அந்த வீட்டுக்கு நாளைக்கு வாழ போற மருமக. அதனால அவளுக்கு அந்த வீட்டுல நிறைய பொறுப்புகள் இருக்கும். அவ எல்லாத்தையும் கத்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கா என்று கஸ்தூரி கூறவும் அதை கேட்டதுமே யாழினி கோபம் அடைந்தாள். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவ என்னோட அக்கா. நீங்க நினைச்சதெல்லாம் செய்வீங்களா என்று அன்று 10ஆம் வகுப்பின் இறுதியில் இருந்த அவள் கோபத்தில் கத்தி கொண்டு இருந்தாள். யாழினி, என்ன பேசுற? பெரியவங்க கிட்ட பார்த்து பேசு என்று பின்னால் இருந்து வந்த மங்களம் கூறவும், அம்மா நீங்க நிறுத்துங்க. இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே விருப்பம் கிடையாது. அக்கா அந்த வீட்டுக்கா? அதுவும் கௌதம் அத்தான முடியவே முடியாது என்று அவள் கூறவும், ஏன் கௌதமுக்கு அப்படி என்னடி குறைச்சல் என்று கஸ்தூரி கேட்கவும், இல்லம்மா நமக்கு தான் குறைச்சல். அவங்க ஸ்டேட்டஸ்ல ரொம்ப பெரியவங்க. அதனாலதான் அந்த பாட்டி அக்காவுடைய சடங்கு அப்ப வந்தபோது ஒரு மாதிரி மூஞ்ச சுழிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அத்தையோட பொண்ணு, அப்புறம் அந்த பொண்ணு என்ன எல்லாருமே பண்றாங்க தெரியுமா? நான் அக்கா அந்த வீட்டுல இருக்கிறதே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அக்கா அந்த வீட்டுல வாழ போறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுலையும் விருப்பமே இல்லை. அப்போ இத்தனை வருஷம் அக்கா என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிருக்கா என்று கோபத்தோடு கேட்கவும், லூசு மாதிரி பேசாதடி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வயசு உனக்கும் இல்லை. அதனாலதான் யாரும் எதுவும் ஷேர் பண்ணல என்று மங்களம் கூறவும், அதை கேட்டதுமே, அது எப்படி எனக்கு அந்த வயசு இல்லைன்னு சொல்லலாம்? நான் பெரிய பொண்ணு என்று அவள் கூற, பாத்தீங்களா மதினி, இத்தனோண்டு இருந்துட்டு பேச்ச பாரு பேச்ச. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. பெரியவங்க விஷயத்துல உள்ள வந்தேன்னு தெரிஞ்சதும் அப்புறம் காலில பழுக்க நல்லா சூடு வச்சு விட்டுடுவேன் என்று மங்களம் கோபத்தில் கத்தவும், அதை கேட்டதுமே, அம்மா அப்போ நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அக்கா அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என்று யாழினி கோபத்தில் கத்தவும், அவ கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அந்த வீட்டுல தான் வாழணும் என்று மங்களம் கூறவும், அதை கேட்டதுமே கோபம் அடைந்த அவள், ஏன் அக்கா எதுக்கு கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அந்த வீட்டுல வாழணும்? அப்படி ஒரு அவசியம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு வேளை அந்த வீட்டுல அவளுக்கு ஏதாவது கஷ்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கோபத்தில் அவள் கத்த, பாய மூடிடி என்று கோபத்தில் முன்னால் வந்தார் மங்களம். என்ன என்ன அடிக்க போறீங்களா? வாங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. இப்போ உங்களால என்ன என்ன வேணும்னாலும் நான் பண்ண முடியும். ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா என் அக்காவுக்கு நீங்க வேணும்னா பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட படிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வக்கீலுக்கு தான் படிக்க போறேன். ஒரு வேளை நாளைக்கு அக்காவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சட்ட ரீதியா அத்தனையையும் நான் முன்னிலையில நிற்பேன். அவளுக்கு மாமியார் கொடுமையோ இல்ல அந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணினாலும் அத்தனைக்கும் அவ பக்கத்துல நான் நிற்பேன் என்று கோபத்தோடு கூறிக்கொண்டு இருந்தாள் அவள். என்னடி பேசிட்டு இருக்க என்று மங்களம் கேட்கவும், ஆமா, நான் விவாகரத்து கேட்டா கூட அக்காவுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் என்று யாழினி கூறவும், வாய மூடிடி கழுத, இன்னும் உன் அக்கா வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள விவாகரத்தை பத்தி பேசுற என்று ஒரு கம்பை எடுத்து காலில் ஓங்கி அடித்து இருந்தார். அம்மா என்று அவள் வழியில் கத்தி இருக்க, நிறுத்து மங்களம், என்ன பண்ற? மூத்த பிள்ளைக்காக 2வது பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்க என்று பைரவர் கேட்கவும், அவ என்ன பேசிட்டு இருக்கா, நீங்க அமைதியா இருக்கீங்க என்று கேட்கவும், அவ பேசுறது ஒன்றும் தப்பில்லையே என்று பைரவர் கேட்க, அதுக்குன்னு விவாகரத்து அது இதுன்னு பேசுவாளாம். பிள்ளை இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ எப்படியெல்லாம் பேசுறா பாருங்க என்று அவர் கேட்க, அதை கேட்டதும் அமைதியாக அழுத்தமாக தன் மனைவியை பார்த்து நின்றார். அவளுக்கு என்ன தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு என்று அழுத்தமாக தன் மனைவியை பார்த்து அவர் கேட்கவும், அவர் அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் வெளியில் சென்று விட்டார். தன் அம்மாவை அழுத்தமாக பார்த்து, நீ என்ன அடிச்சா மட்டும் நான் அமைதியாகிடுவேன்னு நினைக்காத. நான் சொன்னதை செய்வேன். கண்டிப்பா படிச்சு முடிச்சு நான் வக்கீல் தான் ஆவேன். போலீஸ் ஆகணும் ஆசைதான். ஆனா போலீஸ் ஆனா என் அக்காவுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால வக்கீல் தான் ஆகுவேன் என்று உறுதியாக தன் அம்மாவை பார்த்து கூறிய அவள் வேக வேகமாக மாடியில் இருந்த தன்னுடைய அறையை நோக்கி ஓடி இருந்தாள். அத்தியாயம் 76. தன் அத்தானை முறைத்து பார்த்தபடி அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தாள் யாழினி. தன்னை கடந்து தன் நண்பனை முறைத்து பார்த்து செல்லும் யாழினியை பார்த்தபடியே அவளை கடந்து வெளியில் வந்த ரித்விக், யாருடா இந்த பொண்ணு என்று கேட்கவும், அஸ்வினியுடைய தங்கச்சி யாழினி என்று மெல்லிய புன்னகையோடு கூறினான் கௌதம்.
அந்த பொண்ணு எதுக்குடா உன்னை முறைச்சு பார்த்துட்டே போகுது என்று புரியாமல் ரித்விக் கேட்கவும், உன்னோட தங்கச்சிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு 7 வருஷம் என்னோட வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ உன்னுடைய தங்கச்சிய நானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் என்று கௌதம் கேட்கவும் ரித்விக் அவனை முறைத்து பார்த்தான். சொன்னதுக்கே இப்படி பார்க்குறியேடா, அப்போ உண்மையா நடந்தது அதுதான். என்ன முறைச்சு பார்த்துட்டு போறா என்னோட கொழுந்தியா என்று அவன் கூற, கொழுந்தியா என்று ரித்விக் அவனை புரியாமல் பார்க்கவும், டேய், அதாவது நம்ம ஒய்ஃபோடைய தங்கச்சிய கொழுந்தியா மச்சினிச்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க என்று கௌதம் கூறவும், ஓ என்று தலை திருப்பி அந்த வீட்டின் உள்ளே அவன் பார்வை செல்லவும், டேய், அவ உனக்கு தங்கச்சி என்று உடனடியாக கூறினான் கௌதம். அதில் ரித்விக் கௌதமை முறைத்து பார்த்து, தெரியும் அஸ்வினி எனக்கு தங்கச்சி, அப்படின்னா அவளோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி என்று தெரியும் என்று அழுத்தமாக ரித்விக் கூறவும் அதில் வாய் விட்டு சிரித்தான் கௌதம். ரித்விக்கின் கழுத்தில் கையை போட்டு அவனை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்ட கௌதம், டே மச்சான், இன்னும் நீ உனக்கான பொண்ணை பார்க்கவே இல்லை. அப்போ நீ அவளை பார்க்கும்போது பறக்கும் பாரு உன் வயிற்றுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை என்று புன்னகையோடு கௌதம் கூறவும், அப்போ அஸ்வினியை பார்க்கும்போது உன் வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறந்துச்சா மச்சான் என்று ரித்விக் கேட்கவும், அவளை பார்க்கும்போது இல்லடா, அவளை பற்றி நினைக்கும் போது கூட என் வயிற்றுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும் என்று ஒரு மெல்லிய புன்னகையோடு கௌதம் கூற அங்கு அர்ஜுன் வரவும் சரியாக இருந்தது. என்னது அண்ணா பறக்கும் என்று அவன் இறுதி வாக்கியத்தை கேட்டு அங்கு வந்து இருந்த அவனுக்கு ஒன்றும் புரியாமல் போக அவன் கேட்ட கேள்வியில் சிரிப்போடு ரித்விக், உன் அண்ணாவுக்கு உன் அண்ணியை பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை பறக்குமாம் என்று கூறவும் அதை கேட்டதும், அப்படியா அண்ணா என்று பார்த்தான் அர்ஜுன். ஆமா, இதுதான் யூபிஎஸ்சியில் முக்கியமான கேள்வி இல்லையா என்று தன் தம்பியை முறைத்து பார்த்தான் கௌதம் கேட்கவும், முக்கியமான கேள்விதான், அது யூபிஎஸ்சியில் இருந்தா என்ன, வாழ்க்கையில் இருந்தா என்ன என்று தன் அண்ணனை பார்த்து புன்னகையோடு கேட்ட அர்ஜுன், சொல்லு அண்ணா, உனக்கு அண்ணியை பார்க்கும்போது வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்குமான்னு சொல்லேன், எனக்கு பறக்கும்போது தெரிஞ்சுப்பேன் இல்லை என்று அர்ஜுன் கூறவும், அது பறக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கோ, மரியாதையா உள்ள போ என்று தன் தம்பியின் முதுகில் தட்டி அந்த வீட்டின் உள்ளே அழுத்தினான் அவனை. சரி சரி போறேன் என்று தன் அண்ணனிடம் புலம்பியபடியே அர்ஜுன் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான். அப்பொழுதுதான் அந்த வீடு நிறைந்து இருப்பதை கவனித்து இருந்தான். என்ன இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று குழப்பத்தோடு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த அவன் அந்த வீட்டில் பேசிக்கொண்டிருந்த அனைவரையும் பார்த்து யார் என்று யோசித்த பொழுது பைரவரை பார்த்ததும் தெரிந்து கொண்டான் இது தன் மாமாவின் குடும்பம் என்று. ஓஹோ, மாமா அத்தை எல்லாரும் வந்திருக்காங்களா, ஆனா யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று யோசித்தபடி அவன் நின்று கொண்டு இருக்க அவன் அருகில் வந்து நின்று இருந்தாள் திவ்யா. இவங்க எல்லாரும் வராங்கன்னு நீ சொல்லவே இல்லையா அண்ணா என்று அவள் கேட்கவும் அவள் பக்கமாக திரும்பிய அர்ஜுன், எனக்கும் யாரும் சொல்லலை, நானும் இப்பதான் ஒரு ஒர்க் விஷயமா வெளியில போயிட்டு நானும் இப்பதான் இங்க வரேன் என்று அர்ஜுன் சொல்லவும் அதை கேட்டதுமே அவள் பார்வை அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரின் மீதும் பதிந்து அவள் கண்கள் அங்கு அஸ்வினியை தேடியது. அங்கு அந்த கூட்டத்தில் தன் தங்கையின் பக்கத்தில் அமர்ந்து புன்னகையோடு பேசிக்கொண்டு இருந்த அவளை பார்த்ததும் அப்படியே அவள் கண்கள் அதே இடத்தில் நிலைத்து நின்றது. இருவரும் வாசலின் அருகில் நின்று இருப்பதை பார்த்தபடியே வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்த கௌதம், என்ன ஆச்சு, உள்ள போகலையா என்று கேட்கவும் அதில் இருவரும் ஒன்றாக அவன் பக்கம் திரும்பினர். என்னாச்சு என்று கௌதம் மீண்டும் கேட்கவும், மாமா அத்தை எல்லாரும் வரப்போறதா பத்தி நீங்க சொல்லவே இல்லை என்று அர்ஜுன் கேட்கவும் ஒரு மெல்லிய புன்னகையோடு, இது அவங்களோட தங்கச்சியோட வீடு, எங்க வீட்டுக்கு அவங்க வர்றத பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரணுமா என்ன என்று கௌதம் கேட்கவும் இருவரும் அமைதியாகினர். இருவரையும் அழுத்தமாக பார்த்து, எனக்கும் அஸ்வினிக்கும் கல்யாணம் இல்லையா, அதனால அஸ்வினி அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு கண்டிப்பா அவளுக்கும் ஆசை இருக்கும், அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அத்தனை பேரையும் கூட்டிட்டு வர வச்சிருக்கேன் என்று கௌதம் கூறவும் இருவரும் திரும்பி கௌதமை பார்த்தனர். சரி உள்ள போங்க என்று கௌதம் கூறவும் அவர்களும் அதற்கு மேலும் நிற்காமல் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். ஹாலில் தன் தங்கையுடன் பேசிக்கொண்டு இருந்த பைரவர் திடீரென்று வீட்டின் உள்ளே நுழைந்த இருவரையும் பார்த்து,
அட அர்ஜுன், எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கியா என்று அவர் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று புன்னகையோடு அவனும் கேட்க, எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன் என்று அதே புன்னகையோடு கூறினார் பைரவர். சுற்றியிருந்த அனைவரிடமும், வாங்க, நல்லா இருக்கீங்களா என்று அர்ஜுன் கேட்க, அர்ஜுனுக்கு பின்னால் நின்று இருந்த திவ்யாவும் அனைவரிடமும் அதே போல் கேட்டு வைத்தாள். அவர்களும் இருவரிடமும் புன்னகையோடு பதிலளித்தனர். அர்ஜுனை பார்த்ததும் ஒரு சிறு நடுக்கம் அஸ்வினிக்குள் எழுந்தது. அதை யார் கவனித்தார்களோ இல்லையோ, அவள் பக்கத்தில் அமர்ந்து இருந்த யாழினி நன்றாக கவனித்து இருந்தாள். அவள் கையை இறுக்கமாக பிடித்து, என்னாச்சு என்று தன் அக்காவிடம் கேட்கவும், அதில் ஒன்றும் இல்லையே என்று மழுப்பலான பதில் அவளிடம் இருந்து வரவும், அதில் தன் அக்காவை சந்தேக பார்வையோடு பார்த்தாள் யாழினி. அம்மாடி அஸ்வினி, எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, எல்லாருக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்து இருக்காங்க இல்லையா, அதனால எல்லாருக்கும் மாடியில் இருக்கக்கூடிய ரூமையும் கீழே இருக்க ரூமையும் கொடுத்துடு என்று சாந்தி கூறவும், அதை கேட்டதும் சரிங்க அத்தை என்று தன் அத்தையிடம் கூறி, வாடி நீயும் நானும் ஒன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் என்று அஸ்வினி கூறவும், யாழினியும் சரி என்று தலையசைத்தாள். கீழே இருந்த 2 படுக்கை அறையில் பைரவர் மற்றும் மங்களத்திற்கும் கேசவன் மற்றும் கஸ்தூரிக்கும் என்று 2 படுக்கை அறைகளை காட்டி, இதுல தங்கிக்கோங்கப்பா என்று தன் தம்பிகளை பார்க்கவும், எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அப்பா அம்மா கூட தங்கிப்போம் என்று அவர்களும் கூற, வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்னா தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் என்று அஸ்வினி கூறவும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எங்களுக்கும் ஓகே என்று அவர்கள் கூற, அதன் பிறகு என்ன, 5 பேரும் ஒன்றாக மாடியில் இருந்து அஸ்வினின் அறையை நோக்கி சென்றனர். ஏற்கனவே மாடியில் கௌதமின் நண்பர்கள் அந்த அறையில் தங்கி இருப்பதால் மேலும் அறை இல்லாமல் போயிருந்தது. அதனால் அஸ்வினி தன் தம்பி தங்கைகளை தன்னுடன் அந்த அறையில் தங்க வைத்து கொண்டாள். அவளுக்கு அது ஒன்றும் தர்ம சங்கடமாக எல்லாம் இல்லை. அவள் அப்படி ஒரு அழகான கூட்டுக்குள் வாழ்ந்தவள்தானே. பெரிய பாயை வீட்டின் நடுமுற்றத்தில் விரித்து அதில் 4 பேரும் படுத்து சண்டை போட்டு பேசி சிரித்து என்று விளையாண்ட காலங்கள் அனைத்துமே அவள் கண் முன்பு வந்து சென்றது. இன்று அதே நாள் மீண்டும் திரும்பி வந்ததில் ஆனந்தம் அடைந்த அவள் தன்னுடைய தம்பி தங்கைகளை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள். அந்த பெரிய அறை உள்ளே நுழைந்ததுமே, இவ்வளோ பெரிய அறை உனக்கா என்று கேள்வி எழுந்ததும் அதை கேட்டதுமே, ஆமா, இந்த வீட்டில் பெரிய பெரிய அறைகள் இருக்கும், ஆனா அதே மாதிரி மனசு இருக்கான்னு கேட்டா கிடையாது என்று மெல்லிய புன்னகையோடு அவள் கூறவும், தன் அக்காவை திரும்பி பார்த்தாள் யாழினி. இந்த ரூம்ல நீ தனியாவா இருக்க என்று மதன் கேட்கவும், ஆமா என்று அவள் தலையசைக்க, அப்போ உன் கூட வந்து அத்தை தூங்க மாட்டாங்களா என்று மதன் யோசனையுடன் கேட்கவும், அதை கேட்டதுமே அவள் இல்லை என்று தலையசைத்தாள். நம்ம வீட்டில் அந்த குட்டி ரூம்ல தனியா தூங்குறதுக்கே கதவை திறந்து வச்சு, அம்மா என் கண்ணு முன்னாடி இரு அப்படி இப்படின்னு எவ்வளோ பேசுவ, அதுவும் இல்லாம யாழினி இல்லாம நீ ரூம்ல தூங்குனதே கிடையாது. இந்த வீட்டில் எப்படி உன்னால தனியா தூங்க முடியுது, உனக்கு பயமா இல்லையா என்று மதன் கேட்கவும், அதை கேட்டதுமே அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகைக்கு காரணம் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அவளுக்கு தெரிந்தது. அவர்கள் அந்த அறையில் அவள் படுப்பதற்கு பயப்பட்டாளா என்று விசாரிக்க, அவளோ இந்த அறையை விட இந்த வீட்டில் இருக்கும் மற்றவர்களை பார்த்துதான் அவளுக்கு அதிக பயம் என்று அவர்களிடம் அவள் எப்படி சொல்வாள்? அதனால் எதுவும் பேசாமல் ஒரு மெல்லிய புன்னகையோடு, பயம் இருக்கும், அப்ப எல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு தான் நான் திரும்பி கண்ணை மூடி தூங்கிடுவேன் என்று புன்னகையோடு கூற, அந்த புன்னகை அவள் கண்களை எட்டாததை யாழினி உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருந்தாள். நீ ரொம்ப தைரியசாலிதான், உன்னோட இடத்துல என்ன கொண்டு வந்து விட்டு இருந்தா அவ்வளோதான் என்று சிரிப்போடு ராகுல் கூறவும், ஒரு மெல்லிய புன்னகையோடு, சரி சரி சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, நைட்டு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, சமைக்கணும் என்று அவள் கூறவும், நீ சமைக்க போறியா என்று சந்தேக கண்களோடு யாழினி கேட்க, தன் தங்கையின் பார்வையில் சந்தேகத்தை புரிந்து கொண்ட அவள், இல்லை நான் சமைக்க மாட்டேன், இங்க சமையல் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்க தான் சமைப்பாங்க, நம்ம சொல்லிட்டா அவங்க சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, அதான் கேட்டேன் என்று அஸ்வினி கூறவும், அதை கேட்டதுமே எங்களுக்கு எதுனாலும் ஓகே என்று கூறிய யாழினி அங்கு நின்று இருந்த அனைவரையும் பார்க்க அவர்களும் ஓகே என்று தலையசைத்தனர். ரேவதி, உனக்கென்ன வேணும் என்று தன் மாமாவின் மகளிடம் மெல்லிய புன்னகையோடு கேட்கவும், எனக்கு எதுனாலும் ஓகே மதினி என்று அவளும் கூற, அவளை புன்னகையோடு பார்த்து,
சரி, நான் போய் கீழே சாப்பாடு சொல்லிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக படி இறங்கி கீழே வந்தாள். செல்லும் தன் அக்காவை சந்தேகத்தோடு ஒரு பார்வை பார்த்து அந்த அறை முழுவதும் தன் பார்வையை செலுத்தினாள். அந்த அறையில் அவளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் இருப்பதை பார்த்ததும் தன் அக்கா இத்தனை வருடங்களாக வசதியுடன் வாழ்ந்திருக்கிறாள் என்று அவளால் சந்தோஷம் கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் தன் அக்காவின் முகத்தில் இருக்கும் ஒரு விதமான சோகம். அது அவளையும் அறியாமல் நன்றாக வெளிப்பட்டு இருந்தது. யாழினி அஸ்வினியை உன்னிப்பாக கவனித்ததில் அதை நன்றாக கவனித்து விட்டாள். இந்த வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் அவள் நெருக்கத்தோடு பழகுவது போல் தெரியவில்லை. அவளிடம் ஒரு ஒதுக்கம் இருப்பது நன்றாக தெரிந்தது. அவள் ஒதுங்கி இருக்கிறாளா அல்லது அவர்கள் அவளை ஒதுக்கி வைத்து இருக்கிறார்களா என்று அவள் மனதிற்குள் பலவாறு கேள்விகள் எழுந்து கொண்டு இருந்தது. அந்த எண்ணத்தோடு அந்த அறை முழுவதையும் தன் பார்வையோடு சுழற்றியபடி இருந்த அவள் மனம் ஒரு நிலையில்லாமல் இருந்தது. அக்கா கௌதம் அத்தான கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வாளா என்ற கேள்வி அந்த நொடி யாழினியின் மனதில் தோன்றியிருந்தது. கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.